ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ பெரிய ஒரு பிரச்சனை நடக்குதுங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சுங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, ஃபுல் குவாலிட்டியாக ஷாக்ல இருக்காங்க. இந்த படம் ஒரு பாலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். டைரக்டர் பண்ணுறது ஹச் வினோத், ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கேஎன் ப்ரொடக்ஷன். ரிலீஸ்க்கு முன்னாடியே சென்சார் இஷ்யூ இருந்துச்சு, டிலே ஆனிச்சு. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, சில கிளிப்ஸ், ஃபைட் சீன்ஸ், சாங்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா லீக் ஆரம்பிச்சிடுச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் சில பிரைவேசி சைட்ஸில் ஃபுல் மூவி கூட சர்க்குலேட் ஆகுதுங்க. இந்த விஷயம் கோலிவுட்ல பெரிய ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு, இது ரொம்ப ஷாக்கிங் நியூஸ்ங்கிறாரு. சூர்யா கூட சொல்றாருங்க, ஹார்ட் பிரேக்கிங் சிச்சுவேஷன். கமலஹாசன் சொன்னாரு, சிஸ்டம் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாரு. அதாவது சென்சார் ப்ராசஸ்லேயே லீக் நடந்துச்சுன்னு இன்டைரக்டா சொல்றாங்க. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்கன்னா இல்லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. லீக் பண்ணவங்க மீது ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம். இது சாதாரண வார்னிங் இல்லைங்க, சீரியஸா லீகல் கேஸ் ஆகும். ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா, லீக் வீடியோ டெலீட் பண்ணாங்க. அவங்க தேட்டர் தான் பார்க்கணும், டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது ஆடியன்ஸ் கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், போர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், 100 people ஆஃப் எஃபர்ட். ஒரு லீக்ல கலெக்ஷன் பாதிக்கும், டீம் மோட்டிவேஷன் குறையும். இது ஜஸ்ட் ஒரு மூவி ப்ராப்ளம் இல்லைங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கே டேமேஜுங்க. நம்ம ஹானஸ்டா சொல்லலாம், லீக் பார்ப்பது ஈஸி, அது பட் ராங். நீங்க தேட்டர்ல பார்த்தாதான் சினிமா சர்வே ஆகும். ஸோ காய்ஸ், லீக் வீடியோ அவாய்ட் பண்ணுங்க. அபிஷியல் ரிலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரியல் சப்போர்ட் தேட்டர்ல தான். இந்த மாதிரி பிரைவேசி நிறுத்தணும் நம்மளால மட்டும்தான் முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபேன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.